வெல்கம் டு ரித்திமா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த இயற்கைகிட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன். வீட்டில் ஒரு மத்தி மீன் குழம்பு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு மத்தி மீன் குழம்பு இருக்குது, ஜிலேபி மீன் குழம்புலாம் இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக வைக்கிற ஒரு தேங்காய் அரைச்ச மத்தி மீன் குழம்பு. இதுக்கு கேரளாவில் சாலைன்னு சொல்லுவாங்க, மத்தின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏதாவது பேர் நிறையா இருக்கும் இந்த மீனுக்கு. ஆனால் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு மீனுங்க. நான் மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் ஊற்றணும். இதுக்கு பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். வந்து ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய மீன் குழம்பு. மீன் வந்து எனக்கு 1/2 கிலோ மீன் இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கேன். நல்லா என்னோடய விரல் சைஸுக்கு ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கரண்டியில் 2 ஸ்பூனு கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரியட்டும். பாருங்க, கடுகு பொரியுது. அந்த டைமே வந்து அஞ்சலை பெட்டி கரண்டிக்கு 2 ஸ்பூன் நான் வெந்தயம் போட்டுட்டேன். வெந்தயம் பொரியட்டும். பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து நான் இஞ்சி போட்டு போகிறேன். மத்தி மீன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீனுங்க. கருவேப்பிலை போட்டுட்டேன். பச்சை மிளகாயும் போட்டுற போகிறேன். மத்தி மீன் குழம்பு நிறையா விதமாக வைப்போம். நம்ம வீட்லேயே நிறையா விதமாக வைப்போம். தேங்காய் அரைச்சி மீன் என்ன சொல்லுவாங்க, வத்திக்கிறது, நிறைய விதமாக வைப்போம். நான் வைக்கும்போது ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் போடுறேன். வெங்காயம் போட்டுருந்தேன். அது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நிறையா வணங்கட்டும். இந்த மத்தி மீன் வந்து நிறைய ஸ்டைலில் வைக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீன். கண்டிப்பாக குழந்தைங்க சின்னதுலேருந்து முள் இருக்குன்னு பயந்துக்காதீங்க. நல்லா வறுத்து கொடுத்தாலும் மொறுன்னு அந்த எலும்போடையே சாப்பிட்றலாம். அதே போல் முள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை சாப்பாடு கூட வச்சு மேக்சிமம் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கிடுங்க. இந்த மீனை ரொம்ப ஹெல்த்தியான மீன். ஒமேகா 3 இந்த மீனில் நிறையா இருக்குது. இந்த மீன் வந்து கேன்சருக்கு கூட மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ஒமேகா 3 வந்து இந்த மீனில் அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கால்சியம் சத்து எல்லாமே சூப்பராக இருக்கிற ஒரு மீன். நம்ம வந்து பெரிய பெரிய துண்டாக இருக்கிற மீன் வாங்குவோம். இந்த மீன் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம வாங்கி சாப்பிட ஆலோசனை பண்ணுவோம். இதில் வந்து பொடி முள் இருக்கிறதுனால அப்படி செய்யாதீங்க. கண்டிப்பாக வாங்குங்க. முடிஞ்சால் வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. இல்லைன்னா கேரளா மக்களை போல் டெய்லியுமே எடுத்துக்க பாருங்கள். பச்சை காய்கறிகளை மாதிரி இந்த மீன் நம்ம டெய்லியுமே சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மீன் இல்லாமல் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் வந்து இவ்வளோ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன்.
இது வந்து ரொம்ப ஈஸியாக வைக்கிற ஒரு மீன் குழம்பு. இதில் வந்து 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு காரத்துக்கு தேவையான அளவு இந்த அளவு நான் வந்து மிளகா பொடியும் போட்டுட்டேன். இந்த ஸ்பூன் இந்த டைம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுருக்கேன். எல்லாம் வணங்கி பச்சை மணம் போயிடுச்சு. தக்காளி ரொம்ப உடைய வேண்டாம். இப்போ வந்து நான் அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். கூடவே 1 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுற போகிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். இது வந்து கொதிக்கட்டும். நான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டுற போகிறேன். பாருங்கள், இதை நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளார நல்லா 2 கொதி வந்துடுச்சு. இந்த டைம் வந்து நான் தேங்காய் பேஸ்ட்டு போட்டு போகிறேன். வெங்காயம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம்லவா, அந்த பேஸ்ட்டை போட்டு போகிறேன். உங்கள் வீட்டுக்கு தகுந்த போல் லூஸ் வச்சுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம். குழம்பு ஒரு 2 கொதி வரட்டும். மூடி வச்சிட போகிறேன். பாருங்கள், நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நான் மீன் போட்டு மீன் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு கொதி வந்துடட்டும். பாருங்க, நான் போட்டிருக்கிற மீன் எல்லாம் வெந்துருச்சு. நான் கலக்கி விடலை. இந்த டைம் வந்து நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து மேலே விட்டுற போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஓட்டுற போகிறேன். நான் 1/2 மணி நேரம் கழிஞ்சு தான் பரிமாற போகிறேன். இந்த மீன் எப்பவுமே வந்து கொஞ்சம் இதுக்கு நம்ம வச்சு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டோம்னா ஒன்றும் கூடி டேஸ்ட்டு குழம்புல இறங்கிருங்க. மீன் குழம்பே அப்படி தான், எல்லா மீன் குழம்புமே அப்படி தான். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். இது மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.